மேம், இப்போ போர் பதற்றமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இப்போ பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு இந்தியா தரப்புல தக்க பதிலடியானது கொடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்திய மக்களுக்கு நீங்க என்ன கருத்துக்களை முன்வைக்க நினைக்கிறீங்க? முதல்ல இந்திய மக்களுக்கு நாம எல்லாருமே நமது ராணுவத்தோடும் நம்ம பாரத பிரதமரோடும் ஒன்றாக இருக்க வேண்டும். இன்று கூட மனதிற்கு வருத்தமாக இருப்பது என்ன என்றால், இன்று கூட தொலைக்காட்சியில சில பேர் பாரத தேசத்திற்கு எதிராகவும் போருக்கு எதிராகவும் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். முதலில் அத்தகைய பிரிவினைவாதங்களை எல்லோரும் கைவிட வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். இந்த நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோரின் எண்ணமாக இருக்க வேண்டும். நாட்டில் ஒரு உயிரிழப்பு கூட ஏற்பட்டுவிடக் கூடாது. போர் பதற்றமாக இருந்தால் கூட அது தீவிரவாத எதிர்ப்பாக இருக்க வேண்டுமே தவிர சிவிலியன் எதிர்ப்பாக இருந்துவிடக் கூடாது. அதனால் பொதுமக்கள் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னொன்னு கவலை அளிக்கக்கூடியது, தமிழ்நாட்டுல இன்னும் சட்டத்திற்கு புறம்பாக வெளிநாட்டை சார்ந்தவர்கள் இன்னும் பல பேர் தங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று உயர்நீதிமன்றமே என்று தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. 4 நாட்களுக்கு முன்னால் நாங்களும் இதைத்தான் நாங்கள் சொன்னோம். ஆனா இதை இலகுவாக மந்திரிகள் போன்றவர்கள் எங்களை ஏதோ கிண்டல் பண்ணுவதை போல பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏதோ மதக்கலவரத்தை தூண்டுவதை போல பேசிக்கொண்டு, இது மதக்கலவரமே இல்லை. நம் நாட்டிற்கு எதிரானவர் தங்கக்கூடாது என்பதுதான். ஆக அதிலும் அதிகாரிகளும் அரசாங்கமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நான் வலிமையாகவே அடிகோல் இடுகிறேன். நிச்சயமா மேடம், இப்ப இந்த போர் பதற்றம் ஒரு போர் சூழலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூட சில பேர் சொல்றாங்க. ஒருவேளை இது போராக மாறினால் இரு நாடுகளுக்கும் என்ன மாதிரியான ஒரு பெரிய தாக்கத்தை இது ஏற்படுத்தும்? போராக மாறினால் எப்பொழுதுமே நம்ம இழப்புகளை நாம் தவிர்க்க முடியாது அல்லவா? அந்த இழப்புகள் எதுவும் வந்துவிடக்கூடாது. இப்போ பாகிஸ்தானுக்கு முழுவீச்சில் இந்தியா பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்தியா பலம் பொருந்திய நாடுதான். ஆனா போர் என்று வந்துவிட்டால் நிச்சயமாக அதில் பதற்றமும் சூழ்நிலையும் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நம்மை அடித்துக் கொண்டிருப்பவர்களை நாம் சும்மாவும் விட முடியாது அல்லவா? அதனால் இது தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போர். உலகத்திற்கு நாம் அதைத்தான் சொல்கிறோம். தீவிரவாதம் எந்த மூலையிலும், எந்த நாட்டிலும், எந்த உலகத்தில் எந்த மூலையிலும் நடந்தாலும் அது தீர்க்கப்பட வேண்டியது, அது எதிர்கொள்ளப்பட வேண்டியது, வேறறுக்கப்பட வேண்டியது என்பதைத்தான் இந்தியா உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. தீவிரவாதம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். இந்த போர் அதற்கு வழிவகை செய்தென்றால் அதுவே நமக்கு ஆறுதலாக இருக்கும்.